வணக்கம் சிங்கூஸ், வெல்கம் டு ஜேஎம்எஃப் ப்ரோ சேனல். இன்று நம்ம கொரியாவில் ஒரு அழகான ஒன் டே ட்ரிப்புக்கு போகிறோம். அதுதான் காப்யாங் டூர். இந்த ட்ரிப்பில் நம்ம 4 இம்பார்ட்டன்ட் பிளேசஸை பார்க்க போகிறோம். கார்டன் ஆஃப் மார்னிங்காம், இட்டாலியன் வில்லேஜ், பிடிடி ஃப்ரான்ஸ் மற்றும் நமி ஐலாந்து. சோலிருந்து கொஞ்சம் தூரமான பயணம்தான். அதனால் இந்த ட்ரிப்பை எப்படி பிளான் பண்ணலாம், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மற்றும் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்பாட்டுக்கு வரவங்க சோல்லேருந்து ட்ரெயின் மூலமாக வரலாம். அவங்கவுங்க ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கியோங்சோன் லைன் வழியாக காப்யாங் ஸ்டேஷன் மற்றும் சோங்பியோங் ஸ்டேஷன் வர முடியும். காப்யாங் ஸ்டேஷன் மற்றும் சோங்பியோங் ஸ்டேஷன்லேருந்து காப்யாங் சிட்டி டூர் பஸ் மூலமாக நம்முடைய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை கவர் பண்ணலாம். கார் இல்லாமல் கொரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு இந்த சிட்டி டூர் பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டன் ஆஃப் மார்னிங்காம், பிடிடி ஃப்ரான்ஸ், இட்டாலியன் வில்லேஜ், நமி ஐலாந்து போன்ற முக்கியமான இடங்களுக்கு இந்த பஸ் ரூட் மூலமாக ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு நாள் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க இந்த பஸ் டைமிங் மற்றும் ரூட்டை முன்னாடியே செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைமும் சேவ் பண்ணலாம், ட்ரிப்பவும் ஈஸியாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சிங்கூஸ், நம்ம கார்டன் ஆஃப் மார்னிங்காம் வந்துட்டோம். இது இயற்கையை அமைதியாக ரசிக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு அழகான இடம். இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த கார்டன் ஒரு புதிய அழகை காட்டும். ஸ்ப்ரிங் சீசனில் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். சம்மர் சீசன் முழுக்க க்ரீனரியாக இருக்கும். ஆண்டம் சீசனில் இலைகளோட நிறம் மாறுறது இந்த இடத்தோட பெரிய அட்ராக்ஷன். வின்டர் சீசனில் லைட்டிங் ஃபெஸ்டிவல் காரணமாக இந்த இடம் வேறு மாதிரி இருக்கும். நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லலாம். நான் லேட் மேலே போனதால் ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை முழுசாக பார்க்க முடியல. ஓகே சிங்கூஸ், நம்ம இந்த இயற்கையை ரசிச்சிட்டோம். நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. கார்டன் ஆஃப் மார்னிங்காம் பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் ஜூ இருக்குது. இது நான் ஒரு அடிஷ்னலாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்களோட போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மெயினாக போனது அல்பகா பார்க்க.
ஃபைனலி அல்பக்காவை பார்த்துட்டேன். சரி, நம்ம இப்போ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம் வாங்க. சிங்கூஸ், நம்ம இப்போ பிடிடி ஃப்ரான்ஸ் வந்துட்டோம். கொரியாவில் இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வில்லேஜ் மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு தீம் வில்லேஜ், கலர்ஃபுல் பில்டிங்ஸ், ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ், ஃபோட்டோ ஸ்பாட்ஸ், இதெல்லாம் தான் இந்த இடத்தோட ஸ்பெஷல். பல கொரியன் ட்ராமாஸ் மூலமாகவும் பல ஷோஸ் மூலமாகவும் இந்த இடம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. சரி சிங்கூஸ், நம்ம இப்போ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். சிங்கூஸ், இட்டாலியன் வில்லேஜ் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிடிடி ஃப்ரான்ஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடம் இட்டாலியன் கல்ச்சரையும் மற்றும் யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் ஃபீலையும் கொடுக்குற ஒரு அழகான தீம் பிளேஸ்னே சொல்லலாம். ஒரே பகுதியில் 2 டிஃப்ரெண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஃபீல் கிடைக்கிறது இந்த இடங்களோட சிறப்பு.
சிங்கூஸ் நம்ம இட்டாலியன் வில்லேஜை பார்த்துட்டோம். அடுத்து எனக்கு இந்த எபிசோட்லேயே மிகவும் பிடிச்ச நமியா ஐலாண்டை பற்றி பார்ப்போம் வாங்க. நான் ஏற்கனவே கடந்த வருடமே ஆண்டன் சீசனில் அங்கே ஒரு முறை போயிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வாங்க. நமி ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியில் ஃபெராரியில் பயணம் செஞ்சது எனக்கு ஒரு மறக்க முடியாத தருணமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இதுக்கான காரணமே எப்படா இதை நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்தான். ஏன்னா புகைப்படத்தில் மட்டுமே பார்த்தேன்னா எப்போ நேரில் பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கடந்த முறை நமி ஐலாண்ட் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. இந்த இடத்தோட இயற்கை அழகு என்னை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகு. அதனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தால் நமி ஐலாண்ட் மட்டும் ஒரு நாள் ஒதுக்கலாம். அவசரம் இல்லாமல் நடந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த இடத்தோட அழகு இன்னும் நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரே நாளில் இந்த எல்லா இடங்களையும் கவர் பண்ணணும்னா காலையில் சீக்கிரமாக கிளம்புவதும் முக்கியம். அப்போ தான் கார்டன் ஆஃப் மார்னிங்காம், பிடிடி ஃப்ரான்ஸ், இட்டாலியன் வில்லேஜ், நமி ஐலாண்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் நேரத்தை சரியாக பிளான் பண்ணணும். உங்களுக்கு ரிலாக்ஸ்டு ட்ரிப் வேணும்னா 2 முறையாக பிரிக்கலாம். ஒரு நாள் நமி ஐலாண்ட் மட்டும், இல்லாட்டி இன்னொரு நாள் கார்டன் ஆஃப் மார்னிங்காம் மற்றும் தீம் வில்லேஜஸை பிரித்து பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த காப்பியாங் டூர் இயற்கை, யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஃபோட்டோகிராஃபின்னு எல்லாம் கிடைக்கிற ஒரு அழகான ட்ராவல் டெஸ்டினேஷனாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான பயணத்தில் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.